அனைவருக்கும் காலை வணக்கம். 719 அப்படிங்கிற ரிசல்ட் நேற்று நம்ம ஆல் போர்டில் வந்து 1 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். சரிங்களா? 719 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்ம வந்து 1 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஆல் போர்டில் சொல்லியிருந்தோம். அது 1 வந்து பி போர்டில் வந்திருக்கு. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 140190 அப்படிங்கிற மாதிரி நான் கணக்கு எடுத்திருந்தேன். ஏபியில் நான் 19 அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். ஆனால் வந்தது வந்து பிசியில். இவ்வளோ தான். ஏபியில் வந்து நான் கொடுத்துருக்க 19 அப்படிங்கிறது அது வந்து அப்படியே பிசியில் 19 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான். நம்ம கொடுத்ததில் போர்டில் இருக்குது, ஆனால் மாறி இருக்குது. இவ்வளோ தான் வித்தியாசம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் தினசரி போர்டு வைஸாக இருந்தாலும் சரி, போர்டில் இந்த போர்டில் இது அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்தாலும் சரி, ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, நம்ம தினசரி தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. புதுசாக பார்க்குற நண்பர்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இன்னும் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஒரு நாளும் ஒரு மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம கெஸிங் எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எப்படி பேட்டர்னில் கெஸிங் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் விஷயம் புரியும். அதே மாதிரி சிம்பிளாக தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த வாரத்தில், அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகும் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் கடைசியாக காருண்யா ப்ளஸுக்கு சம்ருத்தி என்ன வந்துச்சு அதையே எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 4க்கு 8 இருக்குது. 4க்கு 8னா 5க்கு 9, 6க்கு 0, 7க்கு 1. 4க்கு 8னா 5க்கு வந்து 9 பவரில், 6 வந்து 0க்கு பவரில், 7 வந்து 1. சரியா? ஸோ நான் இங்கே எடுக்கிறது 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 1, 7க்கு 9 அப்படின்னா நம்மளுக்கு 9க்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2. எப்படி நான் சொல்கிறேன்னா திரும்ப புரிஞ்சுக்கோங்க. 477 கரெக்டாக வந்திருக்குது லாஸ்ட் டைமு. 4க்கு 8னா நம்மளுக்கு 7க்கு வந்து 1, 7க்கு 9னா வந்து நம்மளுக்கு 1க்கு வந்து 7க்கு 9 அப்படின்னு கணக்கை வைக்கும்போது நம்மளுக்கு 9க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா 1க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 1க்கு 1 எடுக்காமல் நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பவராக 3 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ 7க்கு 0 அப்படிங்கும்போது 9க்கு 2. இந்த இடத்துல 7க்கு 0னா 9க்கு நம்மளுக்கு வந்து 9க்கு வந்து 2. ஸோ 132. ஓகேவா? இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த பேட்டர்ன் படி நம்ம எடுத்ததில் 132. சரியா? இது வந்து நம்ம பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரே செட் அது எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். சரி நண்பர்களே, அந்த சேட்டு படி நம்ம வந்து ஒரே ஒரு எண், அதாவது போன வாரம் சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்துச்சு அதை எடுத்து அப்படியே டைரெக்டாக பவர் எடுத்தால் நம்மளுக்கு 132 அப்படின்னு கிடைக்கிது. இந்த 132 நான் ஒரு பக்கம் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கம்பெனி ரிசல்ட்டுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதிக்கு 1ஆம் தேதி அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி 525 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 890 வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த 890க்கு என்னவாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக எடுத்திருக்கேன். நம்ம பழைய பேட்டர்னில் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதில் பழைய பேட்டர்ன் டெய்லி நம்மளுக்கு போர்டும் ஆல் போர்டும் தான் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்மளுக்கு டார்கெட் என்னென்னா 3D அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து வரணும், எங்கேயுமே மிஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி கெஸ்ஸிங் இருக்கிறதுன்னு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான், ட்ரை பண்ணி பார்ப்போம். அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுதோ ஆகட்டும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு வந்து என்ன வருதுன்னா 1 அப்படிங்கிறது வருது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கு 9 அப்படின்னா 9க்கு 6ன்னு பவர் டைரெக்டாக வருது. அதே மாதிரி 5க்கு 0னா 0க்கு 5 தான் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படிங்கும்போது 165 132 அப்படிங்கிறது தான் இந்த 2 சைடு தான் நம்ம எடுக்கிறோம். இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த 890 அப்படின்னு இருக்கும்போது இந்த ரிசல்ட்லேயே எங்கேயாச்சும் மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறது, 890 அப்படின்னு டேரெக்டாக எங்கேயாச்சும் மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்க தான். சரி, நம்ம இப்போ எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 செட்டு தான் எடுத்துருக்கோம். இது வந்து பாக்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132 165 132 165 அப்படிங்கிறதோட பாக்ஸில் நம்ம இந்த கெஸ்ஸிங்கை நம்ம வந்து ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஓகே. இதுக்கடுத்து இந்த இடத்துல
நம்ம எடுத்த 132 165 அப்படிங்கும்போது இந்த கம்பெனி சார்ட்டில் 890 ஏற்கனவே லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ரிசல்ட்டில் இந்த கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரி, இப்போ நேராக என்ன பண்ணுறோன்னா 890 அப்படின்ட்டு இருக்குது. 890 அப்படிங்கும்போது இந்த இடத்துல மிங்கிலாக என்னவாக இருக்குன்னா 581 அப்படின்ட்டு இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 581. ஓகேவா? ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். 581 அப்படிங்கும்போது நம்ம வந்து 165 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 51 அப்படிங்கிறது ஏசியில் கிடைக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஏசியில் 51 அப்படிங்கிறது ஒரு கணிப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு எடுத்து வச்சுக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 890 அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த கம்பெனி ரிசல்ட் சார்ட்டுக்கு எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 890 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 690 இங்கே இருக்குது, 790 அப்படின்ட்டு இருக்குது. 790 அப்படிங்கிறது இங்கே வந்து அப்படியே மிங்கில் ஆகி நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா 790 அப்படிங்கும்போது 7க்கு 0னா 8க்கு 1 182 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஏசியில் 12 அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக இருக்குது. அப்படின்னா ஏசியில் 12 நான் எழுதிக்கிறேன். இது வந்து 2Dக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது 7க்கு 0னா 8க்கு 1 9க்கு 8 0க்கு 2. நம்ம ஏற்கனவே இங்கே 132 அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது 1212 மேட்ச் ஆகிறதுனால ஏசியில் 12. அதே மாதிரி ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 51 அப்படிங்கிறது ஏசியில் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 690 இங்கே டேரெக்டாகவே இருக்குது. இந்த 690 டேரெக்டாக இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 39 இருக்குல்ல, இந்த 39 வந்து நான் பிசியில் 39 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். பிசியில் வந்து 39 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு சார்ட்டை பிசி 39 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 6க்கு 2 7க்கு 3 8க்கு 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 439 வருது. ஆனால் ஒரு வேளை நம்மளுக்கு வந்து நான் எடுக்கிற 1க்கு பதிலாக மாறி 439 வந்தாலும் வரலாம். அப்படிங்கிறதுனால டேரெக்டாக இருக்கிறதுனால நான் இந்த டேரெக்டாக கன்சிடர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 6க்கு 2 இருக்குது, 7க்கு 3 8க்கு 4. சிம்பிளாக தான், ஜஸ்ட்டு ஒரு 2 நம்பரில் மேட்ச் ஆகிறதுனால இந்த இடத்துல நான் 439 டேரெக்டாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தபடியாக நான் எடுத்தது 132 165. சரியா? நம்மளுக்கு அந்த ஏசியில் மேட்ச் ஆகுது, ஏசியில் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 190 அப்படிங்கிறது இருக்குது. 190க்கு நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 890. சரிங்களா? நம்மளுக்கு கடைசியாக இந்த கம்பெனிக்கு வந்த ரிசல்ட் 890 அப்படிங்கும்போது 1க்கு 1 8க்கு 8 9க்கு 2 0க்கு 2. நான் ஏற்கனவே என்ன எடுத்திருக்கேன்னா 132 அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஓகேவா? 132 நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 165 எடுத்திருக்கேன். ஸோ இதில் எனக்கு என்ன மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 22 இருக்குது, இந்த இடத்துல 32 இருக்குது. அப்படிங்கும்போது நான் வந்து பிசி 22 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 22 அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் டேரெக்டாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ இது 890 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அதாவது நான் எப்படி எடுத்திருக்கேன்னா ஏற்கனவே நான் எடுத்த எண்ணு 132, அந்த பழைய சார்ட்டு படி 132 165 எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது இந்த சார்ட்லேருந்து நம்மளுக்கு டேரெக்டாக ஒரு எண்ணு கிடைக்கிது. அது என்னென்னா 439. ஓகேவா? சரி, இதிலே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஏசினா ஏசி தனி, ஏசியில் வந்து 51 12. அதே மாதிரி பிசி அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 22. ஓகேவா? ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 43 ஏற்கனவே வந்துருச்சு. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 8க்கு வந்து 4 9க்கு வந்து 2. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 42 அப்படின்னு சொல்லிட்டு காமனாக இதுலேருந்து இந்த இடத்துல 52 இருக்குது. அதாவது 8க்கு மேலே 5 8க்கு கீழே 4 9க்கு மேலே 2 9க்கு மேலே 2 தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரெண்டும் இங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னா. ஸோ ஏசியில் 51 12, பிசியில் 22 42. ஏபியை பொறுத்த வரைக்கும் பிசியில் 22, ஏபியில் 42. இவ்வளோ தான் நான் எடுக்கிறது. ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக 1 அப்படிங்கிறது இருக்குது, 2 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பரில் நான் வந்து இன்றைக்கி சிங்கிள் நம்பர் தான் பார்த்துருக்கேன் டார்கெட்டில். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 1க்கு அப்படியே ஆப்போசிட்டாக 4. ஓகேங்களா? 4 அல்லது 2. ஸோ இவ்வளோ தான் வந்து நான் வந்து ஆல் போர்டில் எடுக்கிற எண்கள். சரிங்களா? ஸோ சொல்லப்போனால் இதை நீங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்து பாருங்கள். சொல்லப்போனால் சி போர்டில் வந்து
சி போர்டில் நம்மளுக்கு வந்து 2 தான் வாய்ப்பு. ஓகேங்களா? சி போர்டை பொறுத்தவரைக்கும் 2 அல்லது ஒரு வேளை 2 இல்லைன்னா 5. ஸோ சி போர்டில் 5 இவ்வளோ தான் நம்ம கணிப்புகள். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா பழைய சார்ட்லாம் இல்லை, கம்பெனி சார்ட் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணி தான் அதில் 2D எடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு எடுக்கிற கணிப்புகள் உங்களுக்கு எந்த மாதிரி உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த டீட்டெயிலாக இருக்கக்கூடிய அந்த பவர் சார்ட் வீடியோ வந்து இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நான் வந்து ஒரு 6 மணிக்கு அந்த பவர் சார்ட் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு எத்தனை பேர் ஓகே சொல்கிறீங்க? ஒரு மினிமம் ஒரு 100 பேராச்சும் இதுக்கு சொன்னீங்கன்னா நான் அதே மாதிரி அந்த பவர் சார்ட்டை டீட்டெயிலாக ஒரு தெளிவான வீடியோவாக எடுத்து அனுப்பிடுவேன். அதே மாதிரி மறக்காமல் இன்றைக்கி ஒரு 10 நண்பர்கள் அல்லது 20 நண்பர்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரம் அந்த 4D அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா மட்டும் அந்த அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4Dயை ஈஸியாக நம்ம வந்து ஒரு பேட்டர்னில் அப்படியே மாற்றி மேட்ச் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 0890 அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 0890 அப்படின்ட்டு இருக்குன்னா நம்ம ஒரு பேட்டர்ன்லையும் கம்பெனி பேட்டர்னில் ஒன்று, மந்த்லி பேட்டர்னில் ஒன்று, இயர்லி பேட்டர்னில் ஒன்று, இதுக்கு முன்னாடி வந்த இந்த 890க்கு நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டில் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன மேட்ச் பண்ணோன்னா 4D கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் மறக்காமல் ஸ்டேட்யூன், மறக்காமல் இப்போயே ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் 4Dக்குரிய கணிப்புகளை கூடிய சீக்கிரம் அடுத்த வாரத்துக்குள்ளே நான் 4D கணிப்பு, அதாவது 2 எண்கள் தான், அதுலேருந்து ஒரு ஆல் போர்டு, அதுலேருந்து ஒரு போர்டு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்கேன். பிளானை நம்ம லைட்டாக சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிற அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.